நீங்க எவ்வளவுதான் நல்லது செஞ்சாலும் அதே மனுஷங்க என்னைக்காவது ஒரு நாள் உங்களை தவறா புரிஞ்சுக்கலாம். அந்த நேரம் உங்க மனசுக்கு ஒரு கேள்வி வரும், நான் இவ்வளவு ஜெனுவினா இருந்தேனே, ஏன் இப்படி செய்யறாங்க அப்படின்னு. ஆனா உண்மையா இந்த உலகத்துல உங்களுடைய ஜெனுவின் மேட்டரே கிடையாது. பல பேருக்கு யார் நல்லவர் அப்படிங்கிறது பிரச்சனையே கிடையாது, யார் ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இது கொஞ்சம் கஷ்டமான ரியாலிட்டி தான், ஆனா இதுதான் உண்மை. அன்னைக்கு நீங்க அவங்களுக்கு தேவைப்பட்டீங்க, அப்ப நீங்க தான் ஸ்பெஷல். ஆனா அந்த தேவை முடிஞ்சிருச்சு, அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்டன்ஸ் ஆரம்பிச்சிடும். இது ஃப்ரெண்ட்ஷிப்லையும் நடக்கலாம், ரிலேஷன்ஷிப்லையும் நடக்கலாம், இது குடும்பத்துக்குள்ளேயும் நடக்கலாம். ஆனா இதுல ரொம்ப கவலையான விஷயம் என்ன தெரியுமா, நல்ல மனசு உள்ளவங்களை தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் தெரியுமா, அவங்க இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. இதனால தாங்க ஒரு சில நல்ல மனுஷங்க ஒரு காலத்துக்கு பிறகு ரொம்ப சைலண்ட் ஆகிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு லேட்டா தாங்க அது புரிஞ்சிருக்கு. நல்லவங்களா தான் இருக்கணும், ஆனா எல்லாரும் ஈஸியா நம்மளை எக்ஸஸ் பண்ணக்கூடிய மாதிரி நம்ம இருந்துடக்கூடாது. இதுல மத்தவங்களுக்கு உதவி பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்ல வரல, ஆனா உங்களுடைய நிம்மதியை நீங்க இழந்துடாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். யாரையும் காப்பாத்த ட்ரை பண்ணாதீங்க. உங்களை மதிக்காதவங்களுக்காக நீங்களே உங்களை ஏன் ஹர்ட் பண்ணிக்கணும்? அதனால தாங்க நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், நீங்க எவ்வளவு நல்லது செஞ்சாலும் சிலர் உங்களை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. அதனால நீங்க உங்களை இழந்துடாதீங்க.